அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஷைலக் என்ற படமாகும். இந்த படத்தினை பாரத் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. திரைக்கதை வசனத்தை கினிமா ராமு என்பவர் எழுதியிருக்கின்றார். ஒளிப்பதிவை கே பிரபாகர் என்பவரும், எடிட்டிங்கை TRS ராகவன் அவர்களும், பாடல்களை PS சிவராமலிங்கம், யானை வைத்தியநாதர், PR கோபால் ஆகியோர் எழுதியிருக்கின்றார்கள். கலையை S சாந்தாராம் அவர்கள் செய்திருக்கின்றார். எடிட்டிங்கை TRS ராகவன் அவர்கள் செய்திருக்கின்றார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் SG காசி என்பவர் ஆவார். இவர் SG கிட்டப்பா அவர்களின் சகோதரர் ஆவார். இந்த திரைப்படத்தினை சாமா ராமு என்ற இருவர் இயக்கியிருக்கிறார்கள். இவர்கள் வேறு யாருமல்ல, இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய கினிமா ராமு என்பவர்தான் ராமு என்ற பெயரையும், செருகளத்தூர் சாமா என்பவர்தான் சாமா என்ற பெயரையும் வைத்து சாம ராமு என்ற பெயரில் இரட்டை இயக்குநர்களாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார்கள். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பார்ப்போம். தமிழ் சினிமா பேசத் தொடங்கிய காலகட்டங்களில் தொழில்நுட்பத்திலும் கதைகளிலும் புதுமையை படைத்து வரும் அந்த காலத்தில் ஆங்கிலேய நாடகத்தை தமிழில் படமாக எடுத்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய அதிசயம் அது! உலகில் தலை சிறந்த நாடக ஆசிரியர், கவிஞர் என்று மிகப்பெரிய பிரபலமாக போற்றப்பட்ட வில்லியம்ஸ் ஷேக்ஸ்பியர் எழுதிய புகழ்பெற்ற நாடகமான தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நாடகத்தை ஷைலக் என்று படமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த ஷைலக் என்ற பெயர் தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் வில்லனுக்கு அந்த பெயரை சூட்டியிருந்தார். அதனையே தலைப்பாக நம் முன்னோர்கள் வைத்து படமாக எடுத்திருக்கிறார்கள் என்பது மிக மிக சிறப்பு. இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம். வட்டிக்கு பணத்தை தந்து வட்டியை கட்டாதவர்களின் சொத்துக்களை சொந்தமாக்கி பிழைத்து வரும் கொடிய வியாபாரி ஷைலக்கிற்கு கதாநாயகனும் கதாநாயகனின் நண்பனும் எதிரியாகின்றார்கள். இந்நிலையில் கதாநாயகனின் நண்பனின் திருமணத்திற்கு பணம் தேவைப்படுவதால் கதாநாயகன் அதே ஷைலக்கிடம் கடன் கேட்கிறான். அதற்கு ஷைலக் சொத்து பத்திரத்தில் கையொப்பம் வாங்கிக் கொள்கிறான். 3 மாதத்தில் நீங்கள் அந்த பணத்தை தராவிட்டால் உங்கள் சொத்துக்கள் அனைத்தும் எனக்கே சொந்தம் என்று எழுதி வாங்கிக் கொள்கிறான். கதாநாயகனும் தனக்கு வரவேண்டிய பணங்கள் தனது கப்பலில் வருகிறது, அதனால் நான் துணிந்து கையெழுத்தை இடுகிறேன், எனக்கு பணத்தை கொடுங்கள் என்று கையொப்பமிட்டு பணத்தினை வாங்கி தனது நண்பனின் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். கதாநாயகனின் கப்பல் தாமதமாக வருவதால் ஷைலக்கிற்கு கொடுக்க வேண்டிய வட்டி மற்றும் கடன் தொகை தர முடிவதில்லை. இன்னும் 10 நாட்கள் உள்ள நிலையில் ஷைலக் கதாநாயகனுக்கு கோர்ட் மூலம் நோட்டீஸை அனுப்புகிறான். இந்த பிரச்சனை இப்போது நீதிமன்றத்தில் வழக்காகிறது. அந்த வழக்கில் ஷைலக் என் ஒப்பந்தப்படி கதாநாயகன் தர வேண்டிய பணத்தை தராவிட்டால் கதாநாயகனின் சொத்துக்கள் அனைத்தும் எனக்கே சொந்தம் என்று சொல்கிறான். அப்படித்தான் கதாநாயகன் கையெழுத்து போட்டு ஒப்பந்த பத்திரத்தை தந்திருப்பதாக ஆதாரமாக எடுத்து கொடுக்கிறான் நீதிபதியிடம் ஷைலக். இதை கேள்விப்பட்ட நண்பனின் மனைவி, அதாவது புதிதாக திருமணம் செய்து கொண்ட நண்பனின் மனைவி வழக்கறிஞராக புத்திசாலித்தனத்துடன் நீதிபதியின் முன்பு வாதாடி ஷைலக்கிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தராமலும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தும் ஷைலக்கிற்கு தண்டனையும் எப்படி வாங்கி தருகிறாள் என்பதுதான் இந்த படத்தின் கதையாகும். இந்த கதை துளியளவும் மாறாமல் ஷேக்ஸ்பியர் அவர்கள் எழுதிய தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நாடகத்தில் உள்ளதை அப்படியே படமாக்கியிருந்தார்கள். இந்த ஷேக்ஸ்பியர் கதை மேல் ஏன் இப்படி பற்று, எதனால் இந்த படத்தை எடுத்தார்கள் என்றால், இந்த படத்தின் கதாசிரியர், அதாவது கும்பகோணத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கினிமா ராமு ஷேக்ஸ்பியரின் அபிமானத்திற்குரியவர். அவர் தனது நண்பரான செருகளத்தூர் சாமாவிடம் இந்த கதையை அப்படியே படமாக்கலாம் என்று சொன்னதும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து
ஒரு கம்பெனியை உருவாக்கினார்கள். அதுதான் பாரத் பிக்சர்ஸ். இந்த கம்பெனியின் சார்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து தயாரித்து இயக்கினார்கள் இந்த சைலக் திரைப்படத்தினை. இந்த திரைப்படத்திற்காக சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கத்தில் வெனிஸ் நகரத்தின் செட்டை அப்படியே போட்டிருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்தில் உள்ள அனைத்து பெயரையும் ஆங்கிலத்திலேயே அப்படியே வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி சைலக் என்னும் வில்லன் வேடத்தில் செருகளத்தூர் சாமா ஆங்கிலத்தை பேசி மிகவும் அசத்தலாக நடித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த சைலக் திரைப்படத்தின் கதை வசனத்தினை புத்தகமாக அச்சடித்து பிரசுரம் செய்து விற்பனை செய்திருக்கிறார்கள். அது பல ஆயிரம் பிரதிகளை விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் இருக்கின்றது. அதனாலே இந்த திரைப்படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாகவும் இருந்திருக்கிறார்கள். 17,000 அடியில் எடுக்கப்பட்ட சைலக் திரைப்படம் 18/11/1940 அன்று வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது. தனது சொத்துக்களை விற்று படமாக்கிய செருகளத்தூர் சாமா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார். ஆனாலும் அவர் கலங்கவில்லை. ஒரு நல்ல படைப்பை நான் தமிழ் திரையுலகிற்கு கொடுத்து விட்டேன் என்று மகிழ்வுடன் அடுத்த படத்தை தயாரிக்க தயாரானார் என்பதுதான் அன்றைய சினிமாக்காரர்கள் அவரை கண்டு வியந்து போனார்கள். தமிழ் திரையுலகில் முதலாக வில்லன் பெயரில் எடுக்கப்பட்ட முதல் படம் இந்த சைலக். அது மட்டுமன்றி முதலாக ஷேக்ஸ்பியர் அவர்களின் ஆங்கில நாடகத்தையும் படமாக்கப்பட்டதும் இந்த சைலக் திரைப்படம்தான். இத்தனை பெருமைகளை தாங்கி வந்த சைலக் திரைப்படம் தமிழ் திரையுலகிற்கு புதுமையான இலக்கணத்தை தேடுதலுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது என்பதே உண்மை. இந்த படத்தினை பற்றி ஒரு தகவலும் இல்லை. இதுவும் காணாமல் போன படங்களில் ஒன்றுதான் என்பது வேதனைப்படக்கூடிய விஷயம்தான். இதுவரை இந்த சைலக் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.